ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, எனக்கு மாதவிடாயாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது மடியிலே படுத்து அவர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய வழக்கமுடையவராக இருந்தார்கள். நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், சமூகத்திற்கு மத்தியிலே மாதவிடாய் பெண் என்றால் ஒரு அசுத்தம் என்று என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவ்வாறு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மாதவிடாய் காலத்தில் நானும் அல்லாஹ்வுடைய தூதர்வர்களும் ஒரே பாத்திரத்திலே நாங்கள் குளித்திருக்கின்றோம் என்று ஹதீஸிலே வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்திகாஃப் இருக்கும்போது அங்கிருந்தவாறே அறையிலே தலையை நீட்டுவார்கள். அவர்களுடைய தலையை நான் கழுகி விட்டு இருக்கின்றேன், நான் மாதவிடாயாக இருக்கும் நிலையில் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுகின்றார்கள். இப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் நாம அதாவது மாதவிடா என்பது ஒரு தீட்டு. ஆனாலும் அந்த பெண் தீட்டல்ல, அந்த பெண் சமைக்கலாம், அந்த பெண்ணை வீட்டிற்குள் அனுமதிக்க வேண்டும், வீட்டிலே அந்த பெண் சாதாரணமாக எப்போதும் இருப்பதை போன்று இருந்து கொள்ளலாம் என்பதை நாம் என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடமையான குளிப்பு அல்லது மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடலாமா? இது மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான சந்தேகம். இதற்கு பலமுறை நாம் விளக்கம் அளித்திருக்கின்றோம். என்றாலும் நிறைய பெண்களிடத்தில் இந்த சந்தேகம் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு பெருந்துடக்கு ஏற்பட்டு விட்டால் குளிப்பு கடமையான நிலையில இருக்கக்கூடியவர் குர்ஆனை ஓதுவதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருதுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை அலா குல்லி அஹ்யானிஹி எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை நினைவு கூறுவார்கள் என்ற ஒரு ஹதீஸின் அடிப்படையில் குர்ஆன் என்பது திக்ர், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், இந்த குர்ஆனை நாமே இறக்கி இருக்கின்றோம், நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால குர்ஆனை எல்லா நிலையிலும் என்ன செய்யலாம், ஓதலாம். கடமையான குளிப்பு நிலையிலும் என்ன செய்யலாம், ஓதலாம் அப்படிங்கிற மார்க்க அறிஞர்கள் அப்படி என்ன செய்யறாங்க, தீர்ப்பு வழங்குகின்றார்கள். அதே போன்று பாருங்கள், இன்னும் சில அறிஞர்கள் குர்ஆனை ஓதக்கூடாது, லா யமஸ்ஸஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் குர்ஆனை தொடமாட்டார்கள் என்ற வசனத்தை வைத்து சுத்தமான நிலையில் தான் குர்ஆனை தொட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அதே போன்று இன்னும் சில அறிஞர்கள் குர்ஆனை ஓதலாம், எந்தெந்த நிலையில எல்லாம் ஓதலாம் அப்படின்னா, காலை மாலையில் ஓதக்கூடிய திக்ருகள், காலையில் திக்ர் ஓதுவோமா இல்லையா, ஆயத்து குர்சி ஓதுவோமா இல்லையா, குல் ஹுவல்லாஹு ஓதுவோமா இல்லையா, குல்லூது பிரபில் ஃபலக், குல்லூது பிரபின் நாஸ், தூங்கும் போது உள்ள அதுக்கார்கள்ல குல் ஹுவல்லாஹு அஹத், குல்லூது பிரபின் நாஸ். அதே போன்று துஆக்களாக குர்ஆனுடைய வசனங்கள் எதெல்லாம் வருது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார், இந்த துஆக்களை எல்லாம் நம்ம ஓதுவோமா இல்லையா, இது போன்ற நிலைகளில் குர்ஆனை ஓதலாம் என்று என்ன செய்யறாங்க சில அறிஞர்கள் மார்க்க தீர்ப்பு கொடுப்பதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு தலைப்பையை போடுகின்றார்கள், பாபு அல் ஜுனுபு யஹ்ருஜு வ யம்ஷி ஃபி ஸூக் வ கைரிஹி, அதாவது ஜுனுபாளி கடமையான குளிப்புள்ள ஒருவர் அவர் கடை தெருவுக்கு நடந்து செல்லுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் என்ன செய்யறாங்க, அவர்கள் ஒரு தலைப்பை தொகுத்திருக்கின்றார்கள். அதே போன்று அத்தா என்கின்ற தாபி அவர்கள் சொல்கின்றார்கள், ஜுனுபாக இருக்கும் நிலையில் ஒருவர் கடமையான குளிப்புள்ள நிலையில் ஒருவர் முடிவெட்டலாம், நகமெட்டலாம், தலையில் மொட்டை எடுத்துக் கொள்ளலாம், அதே போன்று அவர் ரத்தம் குத்தி எடுத்துக் கொள்ளலாம், அவர் உது செய்யாவிட்டாலும் பரவாயில்லை என்று என்ன செய்யறாங்க சட்டத்தை சொல்வதை என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், லக்கியனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தேன், வஅன ஜுனுபுன், நான் ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவனாக இருந்தேன், ஃபஅഖத பியதி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனது கையை பிடித்தார்கள், ஃபமஷைது மஅஹு ஹத்தா கஅத, அவர்கள் என்னை அழைத்து கொண்டு நடந்து சென்றார்கள் அவர்கள் உட்காரும் வரை, ஃபன்ஸலல்து, நான் கொஞ்சம் நைஸாக அப்படியே ரசூலுல்லாஹ்வை விட்டு ஒதுங்கினேன், ஃபஅதைது ரஹலா, எனது இடத்திற்கு வந்து நான் குளித்து விட்டு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஐன குன்த யா அபாஹிர், அபூ ஹுரைராவே நீ எங்கே இருந்தாய்? அப்ப நான் சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் வந்து ஜுனுபாலியாக இருந்தேன், உங்களோடு வருவதற்கு எனக்கு கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், யா அபாஹிர், அபூ ஹுரைராவே, இன்னல் முஃமின் லா யன்ஜுஸ்,
முஃமின் அவன் நஜீஸ் அடைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களை, மாதவிடாய் பெண்கள் குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனை ஓதலாமா என்று சொன்னால் தாராளமாக ஓதலாம். நீங்க சஹீஹ் புகாரியை எடுத்து படியுங்கள். இப்ராஹிம் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவதில் தவறேதும் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த கூற்றை இப்ராஹிம் அன்-நஹை ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே போன்று ஹக்கம் பின் உதைபா ரலியல்லாஹு அன்ஹு ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நான் பெருந்துடைக்குடையவனாக குளிப்பு கடமையான நிலையிலும் அல்லாஹுடைய பெயரை கூறி குர்பானி பிராணிகளை அறுத்திருக்கின்றேன். அல்லாஹ்வின் பெயர் சொல்லப்படாமல் அறுக்கப்படுவதை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க சொல்றாங்க. நான் இதை எதற்காக சொல்கின்றேன் என்று சொன்னால், தொழுகையை தவிர வேற எல்லா இபாதத்துகளும் என்ன செய்யலாம். எல்லா இபாதத், குர்ஆன் ஓதுவது, கடமையான குளிப்புடையவர்களாக இருந்தாலும் சரி, மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க திக்ர் செய்வது, துஆ செய்வது, இது மாதிரியான எல்லா இபாதத்துகளிலும் என்ன செய்யலாம், ஈடுபடலாம். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக நாம் என்ன செஞ்சிருக்கணும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, அதே போன்று நாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போன்று இந்த மாதவிடாய் பெண்கள் இவர்கள் குர்ஆனை தொடுவதில் மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. சில அறிஞர்கள், அதாவது ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் சொல்றாங்க, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் குர்ஆன் ஓதுவது தடை செய்யப்பட்டது என்று தெளிவாக எந்த விதமான ஆதாரமும் என்ன செய்யல, வரவில்லை. குர்ஆன், மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை ஓதக்கூடாது என்று தெளிவான எந்த விதமான ஆதாரமும் என்ன செய்யல. வலைஸ ஹுனாக தலீலுன் யம்னஉ கிராஅத்துல் ஹாயிது லில் குர்ஆன், ஹைதுடைய பெண்கள் குர்ஆன் ஓதக்கூடாது என்று தடை செய்யக்கூடிய எந்த விதமான ஆதாரமும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. எனவே என்ன செய்யலாம், தாராளமாக எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் திக்ர் செய்வதை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் துஆ செய்வதை, திக்ர் செய்வதை தடுக்கவில்லையோ அதே போன்று குர்ஆனும் என்ன செய்யலாம், ஓதுவதற்கு தடை இல்லை என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொடுக்கக்கூடிய மார்க்க தீர்ப்பை என்ன செய்கின்றோம், நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே,